கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு 276 தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன். இன்று நாம் தரிசிக்க இருப்பது 108வது பாடல் பெற்ற தலம். காவிரி தென்கரை தலங்களுள் 45வது தலம். இந்த தலம் எங்கே இருக்கு? அபிராமி, உலகு ஏழும் பெற்ற அபிராமி அப்படின்ற அபிராமியும் அமிர்தகடேஸ்வரரும் அருள் பாலிக்கும் திருக்கடவூரிலிருந்து 8 கிலோமீட்டர் வடக்கே பயணித்தால் திருஞான சம்பந்தரால் போற்றப்பட்ட அற்புத தலம்தான் திருசங்காடு. அது என்ன திருசங்காடு? அதாவது அந்த காலத்து முன்னோர்கள் பெயர் காரணம் வைத்துத்தான் வைப்பார்கள். சங்கு பூக்கள், இறைவனுக்கு என்றே உகந்த சங்கு பூக்கள் நிறைய இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கும். அப்போ சங்காடு மட்டும் வச்சிருக்கலாமே, ஏன் திரு தலை சங்காடு? வெறும் திரு சங்காடு சரிதானே, ஆனால் தலை சங்காடு எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய பல கோயில்களுக்கும் இந்த கோயிலை சுற்றிய சங்கு பூக்கள் மிகுதியாக இருக்கிறதுனால கொடுத்து அனுப்பினார்களாம். எங்கள் ஆலயத்திற்கு தேவையான பூக்களை விட இங்கு அதிகமாக பூக்கின்றன, அப்படி ஒரு தரமான பூமி, அதனால் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பூக்கள் எங்கள் ஆலயத்தின் உபயோகத்திற்கு போக மீதியை உங்கள் ஆலயத்திற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சங்கு பூக்களை கொடுத்து அனுப்பினார்கள். இப்போ கூட பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப நல்ல விஷயம், அங்கேருந்து இங்கே நமக்கு ஏற்றுமதி, நம்மக்கிட்ட இருந்து இருக்கிறத இறக்குமதி, அந்த மாதிரி பண்ணுறோம் இல்லையா? நம்ம ஏதாவது கொடுப்போம் ஏற்றுமதியாக, வெளிநாட்டிலேருந்து இங்கே இறக்குமதியாகும். அப்படி பூக்களையே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் தலையாய ஒரு தலமாக சங்கு பூக்களுக்கு இருந்ததுனால இந்த தலத்திற்கு திரு தலை சங்காடு. இறைவன் பெயர் சங்காரண்யேஸ்வரர்னு பேர். இந்த சங்காரண்யேஸ்வரர் திருமாலுக்கு சங்கை வரமாக கொடுத்ததாகவும் ஒரு புராணம் உண்டு. சுயம்புலிங்கம் எவ்வளவு பெருசுனா சும்மா 3 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான லிங்கம். யானை புகா கோயில். இதுக்கு முன்னாடி இருக்கிற தலத்தில் யானையே போய் கர்ப்பகிரகத்தில் வழிபாடு செய்யக்கூடிய பிரம்மாண்ட கோயிலையும் பார்த்தோம். ஆனால் யானை புகா கோயிலாக இது இருக்கிறது. சோமாஸ்கந்தர் வடிவத்திலேயே சன்னதிகள். கோயிலுக்குள் நுழையும் பொழுது இடப்பக்கத்தில் சிவன் சன்னதி, வலப்பக்கத்தில் அம்பிகை சன்னதி, நடுவில் சுப்பிரமணியர் சன்னதி என்று தந்தை தாய் நடுவில் குழந்தையாக சோமாஸ்கந்தர் வடிவத்திலேயே இருக்கக்கூடிய அற்புதமான சன்னதிகள். இந்த ஆலயத்தில் கோட்டீஸ்வரர்களாக இருக்கும் பதுமநிதியும் சங்கநிதியும் தான் நம்மை வரவேற்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோட்டீஸ்வரராக இருப்பவர்கள் கூட இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இறைவன்கிட்ட செக்யூரிட்டி மாதிரி இருப்பாங்க. அப்போ இந்த இறைவனை சங்காரண்யேஸ்வரரை வழிபாடு செய்தால், அவரோடு இருக்கும் சௌந்தரிய அம்பிகையை வழிபாடு செய்தால் நமக்கு செல்வ வளம் பெருகும். இந்த ஆலயம் வந்தோம் என்றால் மும்மூர்த்திகளையும் நாம் வழிபாடு செய்யலாம். அப்படிப்பட்ட அற்புதமான ஆலயம் திரு தலை சங்காடு. இது மாதிரியே பெயரை ஒத்த இன்னும் ஆலயங்கள். திரு சாய்க்காடு. இது என்ன? தலை சங்காடு, சாய்க்காடு. அது மாதிரி திரு வெண்காடு, திருமறைக்காடு. திருவெண்காடு அப்படின்றது புதன் பிரதான தலம். திருமறைக்காடு அப்படின்றது வேதாரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்கதவத்தை அப்படியே சாற்றி திறந்து அற்புதங்கள் செய்த சம்பந்தரும் அப்பரும் செய்தது. இன்னொரு காடு திரு ஆலங்காடு. இதையே தான் மாற்றி அவர்கள் வேதாரண்யம், வில்வாரண்யம் அப்படின்ற ஒரு பெயரால் கூட அழைப்பார்கள், ஸ்வேதாரண்யம். அது மாதிரி இருக்கக்கூடிய 5 காடுகள். ஆரண்யம்னா வடமொழியில் காடு, இது ஒரு காடு தலம். இப்படி 5 காடு தலங்களிலும் இறைவன் இருக்கின்றார். ஒரு காலத்தில் வில்வவனமாக இருந்தது வில்வக்காடு அப்படின்னு மாறிச்சு. அதுதான் ஒவ்வொரு தலங்களுடைய பெயர். இப்படி தான் வடாரண்யேஸ்வரர், வட ஆரண்யம், அவர் தான் ஆலங்காடு. இப்படியாக இருக்கக்கூடிய 5 காடு தலங்களுள் இந்த தலை சங்காடு என்ற ஒரு தலமும் தலையாய தலமாக இருக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய சங்காரண்யேஸ்வரரை வணங்கி நாம் எல்லா வரங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.